ஸோ ஒரு விஜயா பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி மக்களுக்கு பிரச்சாரமும் கொண்டு போய் பண்ணணும். இது எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்? அரசியலில் வந்து இதெல்லாம் நான் வரும்ல சொல்லியிருக்கேன், அவருக்கு தெரியும். சுற்றி ரவுண்டு கட்டியில் அடிப்பாங்க எல்லா பேருமே. உண்மையிலேயே ரவுண்டு கட்டி அடி வாங்குறது விஜய் தானே. வரும், வந்து தான் தீரும். இது விஜய் மட்டும் இல்லை, யார் டாப்பில் இருந்து வந்தாலும் இதே சூழ்நிலை தான் உருவாகிருக்கும். மாற்று கருத்தே இல்லை. களத்தில் நீ நான் தான் 2 பேர் தான். ஒன்று நீ வா, நான் வர்றேன், மக்கள் செல்வாய் காட்டுங்கன்னு 2 ப்ரூஃப். இடையில ஒருத்தர் உள்ளே வந்துடக்கூடாது, உருவாக்கிடக்கூடாது. 3வது ஒருத்தர் வந்தானா 3 ட்ரையாங்கிளில் போங்க. அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறும். இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை மாறும். அதனால இது ஒரு அட்டாக் மோட் அதிகமாக இருக்கு. வரும் வரும் வரும். அதனால தானே சுற்றி ஃபேமிலி ஏங்க இந்த விஷயமே 5 வருஷமாக சங்கீதா அவர்கள் சொல்கிறான் பிரிஞ்சு போயிடும்னு சொல்லும் போது விஜய் ஒத்துக்கலை. ஏன்னா குடும்பத்தில் அப்படி தான் நடக்கும். இது அப்படியே கோபத்தில் சொல்கிறாங்க சங்கீதா, அப்படியே சமரசமாயிரும், கொஞ்சம் விட்டு பிடிச்சிடுவாங்கன்னு தான் அவர் வேணான்னு சொல்லி இழுத்துட்டு இருந்தாரு. ஊன்னு சொல்லியிருந்தாருன்னா டக்குன்னு சங்கீதா சொன்னதுக்கு பிரிஞ்சு போகலாம்னு எழுத்துப்பூர்வமாக பிரிஞ்சு போக கூட சொன்னாங்க. கோர்ட்டே வேண்டாம், நான் ஒரு ஒயிட் பேப்பர் எழுதுறேன், நீ ஒரு ஒயிட் பேப்பர் எழுதி கொடுங்க, கையெழுத்து போட்டு மாறுதலாக வச்சுக்கோ. இது இன்னமும் நிறைய கிராமத்தில் நடக்குது, பஞ்சாயத்து நடக்குது. அப்போ என்ன வாழை பிடிக்கல வெட்டி விட்றோம் அப்படிம்பாங்க. இன்னமும் நடக்குது, எழுத்துப்பூர்வமாக நிறைய குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படி கூட போகணும்னு சொல்லும்போது விஜய் வந்து அது வேணான்னு சொன்னார். ஏன்னா லைஃப் ஒரு தடவை தான், நம்ம இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேட்ரு முடிஞ்சுன்னு பர்சனல் வாழ்க்கையில் பார்த்தாரு, அது முடியல, வெளில வந்துருச்சு. இவரும் தெரியாதனமாக திருமண விழாவுக்கு எல்லாம் ட்ரிகர் பண்ணாங்கன்னா ஒரு ஆதங்கத்தினில் வந்து கோவத்தில் வந்து நிறைய கூப்பிட்டு வந்துட்டார். அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அது செஞ்சது யாருக்குமே உடன்பாடு இல்லை. பட் இங்கே ஜனநாயகன் படத்துக்கு சிக்கல் உருவாகிருக்கு. அரசியல் வரும்போது மக்கள் பிறகு டைம் இல்லை. ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த டைவர்ஸ் கேஸினுடைய சம்மன் அனுப்பிச்சிருக்கு, அதுக்கு வேறு போகணும். இவ்வளோ பிரச்சனை நடுவில் ஒரு மனிதன் ட்ராவல் ஆகி தான் போயிட்டுருக்காரு.